அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலின்றாக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு ஒரு கை பிடிச்சி விடு, என்னையை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போ இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இது வைகாசி மாதம், ரிஷப மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர்
நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்து காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். சிம்மராசிக்காரர்களே, இந்த பராபவ வருஷம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம், இந்த நேரம், இந்த மாதம் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாதம். அதுவும் இந்த மாதத்தில் இப்போது குரு பயிற்சி வேறு நடக்குது. இதுவரை 11ல் இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வருது. உடனே விரைய குருன்னு மனசில் ஒரு சின்னதாக ஒரு சங்கடத்தை ஏற்பாடு பண்ணிக்காதீங்க. குரு கடகத்தில் உச்ச வீட்டுக்கு வர, உச்சமாக இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே போகக்கூடாது. அதே போல் குரு அதிசாரமாகி உங்கள் ராசிக்கு வந்துட்டு போகக்கூடிய நேரமெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கு. அதனால் குருவினால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன் குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொன்னோம் அப்படின்னா, இதுவரை வாழ்க்கையில் இருந்த கட்ட நட்டங்கள், சுக துக்கங்கள், துக்கம் தள்ளி சுகம் கிடைக்கும். கட்ட நட்டங்களில் நட்டங்கள் தவிர்த்து, கட்டங்கள் தவிர்த்து சில யோகங்கள் கிடைக்கும். இந்த மாசத்துல
சூரிய பகவான் 9ல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் அவர் தலையிடுறார். உங்கள் ராசி அதிபதியோடு குழந்தைங்க படிப்பிலிருந்து, தன்னுடைய படிப்பிலிருந்து, தான் என்ன வேலைக்கு போகணும், என்ன படிப்பு படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணும், நமக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, நம்ம செய்கிறதுக்கெல்லாம் அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா, நட்பாக இருப்பாங்களா, எல்லா யோஜனையும் உங்கள் மனசுக்குள்ளே பெரிய அப்படி சினிமா மாதிரி, அந்த காலத்தில் கையில் சுற்றி பார்க்குற சினிமா மாதிரி, கையில் சுற்றி கேட்குற ஒரு கிராமஃபோன் ரெக்கார்டு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே அது அப்படியே ஓடும். நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் தடுமாட்டங்கள் நிறையாக இருக்கும். எல்லா தடுமாட்டமும், பணத்தில் தடுமாட்டம் உண்டு, மனசில் தடுமாட்டம் உண்டு, செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு சிதறுதலான ஒரு காரியங்கள் உண்டு. இது எல்லாத்துக்கும் மீறி கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. இந்த சிம்ம ராசியில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மேற்கொண்டு முதல் போடாதீர்கள். தொழில் சரியாக நடக்கலைன்னா தயவு செஞ்சு அந்த தொழிலை ஒரு லெவல் பண்ணிவிட்டு அதை யாரையாவது பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது ஒரு வருமானத்துக்காக அட்ஜாயிண்டி ஒரு வேலையோ இல்லை வேறு அதுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவான ஒர்க்கோ ஏதோ ஒன்று செய்யறது நல்லது. மேற்கொண்டு கடன் வாங்கி நான் முதல் போடுறேன், பெரிய அளவில் பண்ண போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு எதுவும் பண்ண வேண்டாம். அதே போல் புதுவிதமான முயற்சிகள், புதுசாக ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டும். ஏன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு இப்போது எதிரியாக இருக்கு, எதிர்ப்பார்க்கு. அந்த கிரகங்களால் வரக்கூடிய தொல்லை உங்களுக்கு கையில் பண நட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செஞ்சுட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு உங்களை சேர்ந்து உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால் எது நல்லதுன்னா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன நடக்குதோ அந்த விஷயத்திலேயே கவனத்தை செலுத்தி சம்பாதிக்கிறது. ஏன்னா வருமானம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கும் தேவை, இல்லாதவங்களுக்கும் தேவை. இருக்கிறவங்களுக்கு குறையக்கூடாது, இல்லாதவங்களுக்கு நிறைய தேவைப்படும். இது ரெண்டையும் பூர்த்தி பண்ணக்கூடிய கிரகம்னு எடுத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இன்னைக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் தான். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் தான். அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணால் அவர் ஆட்சியில் இருக்கார். அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செய்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து செய்யுங்க, உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். திருமண காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியமும் செவ்வாய்க்கிழமை செய்யலாம். இந்த ராசிக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்கணும். குடும்பம் ஒன்றே உங்களுக்கு ஒரு பெரிய கொக்கி, ஊக்குவிக்கக்கூடியவர் நபர்களும் அவர்கள்தான். குடும்பத்தை விட்டுட்டு நான் தனியாக என்னோட இஷ்டத்துக்கு நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பின்னால் உங்களுக்கு ஒரு கட்டம் உண்டு. உங்களுடைய எல்லா செயல்களையும் ஏதாவது ஒரு தவறு வந்துடும். அந்த தவறுனால பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதுவும் குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களை எல்லா விஷயத்திலையும் வாட்ச் பண்ணிட்டு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த ஒரு வம்பு வழக்குக்கெல்லாம் போகக்கூடாது. அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க.
இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு. வண்டி வாகனம், இந்த டூர்ஸு கேப்பு இந்த மாதிரி நடத்தக்கூடியவர்களுக்கு யோகம் இருக்குது. பெரிய பெரிய எந்திர சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்குண்டான வாய்ப்பை அந்த சனி பகவான் கொடுப்பார். அவர் அதனால் அஷ்டம சனி இதை நிறுத்துவாரெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கணும், வியாபாரத்தையும் பார்க்கணும். கான்ட்ராக்டு அரசாங்கம் மூலியமாக கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில் இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வருமானமும் உண்டு, செலவுகளும் உண்டு. நாட்டினுடைய சமுதாய சூழ்நிலை மாறக்கூடிய நேரம், அந்த மாற்றத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.